ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிப்பியில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு நல்ல வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 68% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்துகிட்டேவும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா பட்டாணி தான். ஸோ பட்டாணியை மொத்தமாக வாங்கிட்டோம். ஒரு 7 கிலோ. ஆல்ரெடி 1 கிலோ என்கிட்ட இருந்தது. அது இல்லாமல் ஒரு 7 கிலோ வாங்கி இதை உட்காந்து உரித்து, ஸோ இதை எப்படி நம்ம ஒரு 1 இயர்க்கு பதப்படுத்துறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோட என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பட்டாணி ஃபுல்லாகவே நான் உட்காந்து உரிக்க முடியலை. பட் நான் கொஞ்சம் உரித்தேன். கசின் கொஞ்சம் வந்திருந்தாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து தான் 3 பேர் சேர்ந்து தான் உரித்தோம். ஸோ உரித்து எடுத்து ஃபைனலாக கொண்டு வந்துட்டு தண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டு, மொத்தம் என்கிட்ட இருந்த 7 கிலோ பட்டாணியுமே அதில் போட்டுட்டேன். பட்டாணி எல்லாம் போட்டுட்டு தண்ணி கொதித்த உடனேவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. தண்ணி கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பட்டாணியை போட்டுட்டு இமீடியட்டாக நம்ம அதை எடுத்து ஒரு துணியை விரித்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடித்த அப்புறம் துணியில் போட்டு திருப்பி அதில் இருக்க தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம பதப்படுத்துறது. அது எப்படின்னு எல்லாமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இது இப்போ பட்டாணி சீசன் சொல்கிறதுனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நார்மல் டேயில் நம்ம 1/4 கிலோ பட்டாணி வாங்கினாலே 80 ரூபா 100 ரூபான்னு இருக்கும். இப்போ சீசன் டைம் நம்ம வாங்கும்போது 1 கிலோ 60 ரூபா 50 ரூபாய்க்கே கிடைக்கிது. ஸோ நான் வாங்கும்போது இது கிலோ 50 ரூபா. ஸோ அது மாதிரி கிடைக்கும்போது நம்ம கொஞ்சம் நிறைய வாங்கி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உரிக்கும் போதே கொஞ்சம் திணறினேன். என்னடா எப்படில எல்லாத்தையும் மொத்தமாக உரிக்க போகிறோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் உரிச்சிடலாம், நாளைக்கு கொஞ்சம் உரிச்சிடலாம் அப்படின்லாம் எடுத்து வச்சேன். பட் அவங்க வரவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்படியே ப்ரோக்ராம் டிவியை போட்டு விட்டுட்டு, ஸோ விஜய் அண்ணாவுடைய ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் உரித்து கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை இந்த பதப்படுத்துறது. அதாவது இது எப்படின்னா, நம்ம அதை பண்ணும்போது அந்த கலரும் மாறிடக்கூடாது. அதே மாதிரி இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். 1 இயருக்கு தாங்கும். ஏன்னா இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குறதுல அந்த கலர் பவுட்ரு போட்டு அந்த க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷை அப்படியே நம்ம எல்லாத்துக்குமே, ஒரு வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், வெஜ் குருமாவாக இருக்கட்டும், எல்லா ரெசிபிலையுமே நம்ம ஆல்மோஸ்ட் பட்டாணி வச்சு பண்ணுவோம். ஸ்டஃபிங் சப்பாத்தி பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது நமக்கு சீசன் கிடைக்கும்போது கொஞ்சம் இதை வச்சுட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளில் அந்த பச்சை பட்டாணி அது ஒரு ஒரு லுக்கு கொடுக்கும். ஒரு ரெசிப்பியில் ஒரு லுக்கு கொடுக்கும்னா அது அந்த க்ரீன் பீஸ்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த காஞ்ச பட்டாணியை வாங்கி ஊற வச்சு பண்ணுறதுல அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது வேறு வழி இல்லாமல் சில நேரத்தில் வாங்குவேனே தவிர, மேக்ஸிமம் இதுதான் நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது சீசன் டைமில் நம்மளுக்கு கிடைக்கும். சரி சீசன் இல்லாத டைமில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது. நல்லா அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது. இது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நான் இந்த டப்பாவில் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பேக்கெட் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெகுலர் யூஸ்க்கு இந்த பட்டாணி, ஸோ இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம யூஸ் பண்ண காலியான அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பட்டாணி சீசன் கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சேன். என்கிட்ட ஜிப்லாக் பேப்பர் எங்கே வச்சேன்னு தெரில, அதனால் இந்த கவரில் பேக் பண்ணி சீல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது கெட்டு போகாது. நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா இப்போ இது காலியாக நம்ம அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். இது எனக்கு எப்படியும் ஒரு நான் யூஸ் பண்ணுறதை பொறுத்துனா அதிகமாக பட்டாணி யூஸ் பண்ணுவேன். நிறைய இருக்குது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ட்ரை பட்டாணி, காஞ்ச பட்டாணியை வாங்கி ஊற வச்சு பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் அது நேச்சுரல், நம்மளுக்கு அந்த இது கிடையாது. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இப்போ சீசன் டைமில் நம்ம வாங்கி இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா, அதுவும் ஃப்ரீசரில் வைக்கணும். நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்சா தான் நம்மளுக்கு யூசேஜுக்கு எடுக்கிறதுக்கும், இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நம்ம முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கூலிங் குறைஞ்சப்புறம் அப்படியே டைரெக்டாக நம்ம என்ன ஒரு சப்ஜியாக இருக்கட்டும்,
அப்புறம் ஒரு கிரேவியாக இருக்கட்டும், இல்லை மட்டர் வச்சு எது பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டா போதும், அழகாக நமக்கு மூவ் பண்ண வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் எப்போவும் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ ஒரு 7 கிலோ தான் நான் வாங்கினேன் பட்டாணி. ஆல்ரெடி அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். அது போக இன்றைக்கி ஒரு 6 வாங்கி அதெல்லாம் உரித்தோம். இப்போ சீசன் டைமில் எவ்வளோ கிடைக்குதோ மேக்ஸிமம் ஒரே டைமில் நம்ம 10 கிலோ வாங்கி ஒரே டைமில் என்னால் உரிக்க முடியாது. இன்றைக்கி ரிலேஷன்லாம் வந்ததுனால அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ உரிச்சிட்டோம். உரித்து அதை தான் உங்களுக்கு கூட தெரியும். இது மொத்தமும் சேர்த்து 6 கிலோ இருக்கும். 6 கிலோ மேலே இருக்கும். 6 கிலோ இருக்கும்னு இல்லை, நான் வெயிட் போடலை. ஏன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது 5 கிலோ. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 2 கிலோ இருந்தது. 1 கிலோ யூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக 6 கிலோ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம உரித்து இது இவ்வளோதான் மொத்த பட்டாணி. ஸோ இது வந்து நான் இப்போ ரெடியாக, இது ரெகுலர் யூஸுக்குனால நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து இப்போ என்னென்னா, நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வைக்காமல் டேரெக்டாக அப்படி வைக்கலாம். அப்படி வச்சா என்ன ஆகும்னா, அது கலர் கொஞ்ச நாள் ஆனப்புறம் மாறிடும். அந்த க்ரீனிஷாகவே இருக்காது. ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது கலரெல்லாம் மாறி இந்த மாதிரி. இப்போ நான் பாருங்கள், நான் இது வந்து சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி கிளாத் விரித்து அதில் இது பண்ணி தொடச்சி தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் கை வச்சா கூட இதில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 1 ஹவர் இதை வந்து அப்படியே கூலாக விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இப்படி அள்ளி பார்த்தா கூட அது ஒன்றால் அந்த இது இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்கும். எந்த கிரேவி நீங்கள் குருமாவாக இருக்கட்டும், என்ன பண்ணினாலுமே, பிரியாணியாக இருக்கட்டும், வெஜிடபிள் பிரியாணிலாம் பண்ணால் நம்ம அதில் போடுவோம் கண்டிப்பாக. ஸோ அப்படி நம்ம எதுக்கு போட்டாலுமே நீங்கள் அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ பட்டாணி தேவைப்படுதோ அப்படியே அள்ளி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான். ஆனால் இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்போ நான் கையில் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இதை எடுத்து வைக்கணும். இந்த பாருங்கள், நான் அள்ளி உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பட்டாணி நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஒரு 6 மந்த்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ நாள் வருமானு தெரியல, சீக்கிரமாக காலியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நான் ரெகுலராக பண்ணுறது. பட் நான் போன டைமே உங்களுக்கு காமிக்கணும் வீடியோ நினச்சி காமிக்க முடியல. அதனால தான் இந்த வாட்டி நான் இதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறேன் இதுன்னு இல்லை, பொதுவாகவே இப்போ நம்ம வீட்டில் குழம்பு மசாலா அரைப்போம்ல, அதுவுமே என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சிட்டு ஜிப்லாக் பேப்பரில் போட்டு வச்சுருவேன் ஃப்ரீசரில். நமக்கு மசாலா ஆக ஆக நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ எனக்கு வந்து வெளியே வச்சோன்னே என்ன பிரச்சனை வருதுன்னா, அதில் ஒரு பூச்சி வருது. ஏன்னா ஒரு 1 இயருக்கு தேவையான மசாலாவோ ஒரு 6 மாதத்துக்கு தேவையான மசாலாவோ அரைக்கிறோன்னா அதில் அந்த பூச்சி அதெல்லாம் வரும்போது நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குது. என்னடா இப்படி ஆகிட்டே அப்படின்னு. அதனால தான் உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.